வீரர் எங்கள் கர்ம வீரர் காமராஜர். கர்ம வீரர் எங்கள் கர்ம வீரர் காமராஜர். கர்ம வீரர் எங்கள் கர்ம வீரர் காமராஜர். கர்ம வீரர் எங்கள் கர்ம வீரர் காமராஜர். இன்று நாம் கர்ம வீரர் காமராஜரின் 122வது பிறந்த நாளை கொண்டாட இருக்கிறோம். அவர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி குமாரசாமி சிவகாமி அம்மையாருக்கு மகனாக விருதுநகரில் பிறந்தார். அவர் தனக்காக வாழவில்லை, மிகவும் எளிமையாக வாழ்ந்தவர். கர்ம வீரர் காமராஜர் என போற்றப்பட்டவர். படிக்காத மேதை என அவரை எல்லோரும் அழைத்தனர். அவர் மக்களுக்காகவே வாழ்ந்தவர். அனைவரையும் சமமாக நடத்தியவர். அனைவருடனும் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்டவர். எளிமையாக காணப்பட்டவர். வாழணும், எவ்வளவு எளிமையாக வாழணும் வாழ்ந்து காமிச்சவர். வாயில மட்டும் சொல்லாம அவர் நடைமுறையில இப்படிதான் நாம வாழணும் அப்படின்னு நமக்காக வாழ்ந்து காமித்தவர். 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாள் அவர் நம்முடன் இருந்து மறைந்தார். சொந்தமே மனித கடவுளாய் வந்து கஷ்டங்களை நீக்கி தந்த கண்கண்ட தெய்வமே, மத்திய உணவு தந்த ஆதவனே, அணைகள் பல கட்டி கொடுத்த தந்தையே, கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். குமாரசுவாமி நாயருக்கும் சிவகாமி அம்மாக்கும் மகனாக பிறந்தார். தன் 8ஆம் வயதில் தன் தந்தையை இழந்தார். அதனால் பள்ளிக்கூடத்துக்கு சரியா போக முடியவில்லை. நாட்டையும் நாட்டு மக்களையும் ஆள்பவர் ராஜா. மக்களுக்காகவே நாட்டை ஆள்பவர் நம் பெருந்தலைவர் காமராஜர். கற்கே நின்று பிச்சை புகிலும் கற்கே நின்று என்று கூறியவர் ஔவையார். பிச்சை எடுத்தாது உங்களை படிக்க வைப்பேன் என்று கூறியவர் நம் பெருந்தலைவர் காமராஜர். இன்று நான் விடை பெறுகிறேன். நன்றி. நம் காமராஜர் வழி நடப்போம். புறப்படு தோழா, புறப்படு தோழா, பெருந்தலைவரின் பாதம் பணிவோம். அகிம்சைவாதியும் இவரே, அன்பின் உருவமும் இவரே, அன்னி மைந்தரும் இவரே, நம் பாரத தாயின் மகனும் இவரே. புறப்படு தோழா, புறப்படு தோழா, நம் காமராஜர் வழி நடப்போம். புறப்படு தோழா, புறப்படு தோழா, பெருந்தலைவரின் பாதம் பணிவோம். காமராஜராகிய நான் முதல்வராக பதவியேற்கிறேன். காமராஜர் தற்போது நாட்டின் நடப்பை பார்க்க செல்கிறார். வாங்க, நம்ம நாட்டு நடப்பு எப்படி இருக்கு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்த. பள்ளிக்கூடத்துக்கு ஏன் படிக்க வயசு ஆடு மாடு வைக்கிறீங்க? பள்ளிக்கூடமே இல்லை ஐயா. நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டும் என்றால் 5 மைல் எடுக்க வேண்டும் ஐயா. பேருந்து வசதியும் இல்லை ஐயா. சரி, அப்படியா? காமராஜர் பள்ளிக்கூடத்தை திறக்க பிஏவிடம் பேசுகிறார். சொல்லுங்கள் ஐயா. கூப்பிடுங்கள். சரி ஐயா.
அதிகாரி ஐயா உங்களை கூப்பிடுறாரு. பசங்கள் படிக்கிற வயசுல ஆடு மாடு மேய்க்க போறாங்க, கல்வடிக்க போறாங்க. அதனால எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. 1 மைலுக்கு ஆரம்ப பள்ளி, 3 மைலுக்கு இடைநிலை பள்ளி, 5 மைலுக்கு உயர்நிலை பள்ளியை திறக்க ஏற்பாடு செய்றீங்க. காமராஜர் 50,000 பள்ளிகளை திறந்து வைத்தார். தற்போது பள்ளியை பார்க்க செல்கிறார். ஐயா பாருங்க ஐயா, குழந்தைகள் எல்லாம் எவ்வளவு அழகா நடந்து போயிட்டு இருக்காங்க. எனக்கு கல்வி வளர்ச்சி தான் முக்கியம். அதனாலதான் நான் 50,000 பள்ளிக்கூடத்தை திறந்திருக்கேன். நீங்க நல்லா படிக்கணும், சரியா? தமிழ்தாய் வாழ்த்து. முதலமைச்சர் வராங்கன்னு சாப்பிடாம கூட்டிட்டு வந்துட்டீங்களா? ஏப்பா காலையில என்ன சாப்பிட்ட? காமராஜர் மத்தியான உணவு திட்டம் அமல்படுத்த அதிகாரியிடமும் முத்துவிடம் பேசுகிறார். முத்து, அதிகாரியை கூப்பிடுங்க. அதிகாரி ஐயா உங்களை கூப்பிடுறார். பள்ளிக்கூடத்தை தான் திறந்துட்டோம், பசங்க தான் யாரும் வரல. பசி பற்றி ஏழைங்க. அதனால நான் உட்காந்து யோசிச்சு பார்த்தேன், நம்ம ஏன் மத்திய உணவு போடக்கூடாது? ஐயா, நம்ம கல்விக்காகவே 1/4 பங்கு, அதாவது 10 கோடி செலவு பண்றோம் ஐயா. இதுக்கு மேலும் நம்ம செலவு பண்ணா மக்களுக்கு புதுசா வரி விதிக்கிறத தவிர நமக்கு வேற வழியே இல்லையா? ஐயா, வரி விதித்தா நம்ம ஆட்சி மீது அதிருப்தி தான் ஏற்படும் ஐயா. ஒரு புள்ள பசியோடு பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வந்தா அந்த பாவை நம்மள தானே இது பண்ணும். கவர்மெண்டால எவ்வளவு காலம் முடியும் அவ்வளவு காலம் சோறு போடுங்க, இல்லன்னா என்கிட்ட சொல்லுங்க. நான் ஊரா பிச்சை எடுத்தாச்சு நான் போடுறேன். நீங்க சொன்ன மாதிரி மத்திய உணவு திட்டம் அமல்படுத்தலாம் ஐயா. ஐயா தொர நீ பல்லாண்டு வாழணும். ஐயா தொர நீ பல்லாண்டு வாழணும். ஐயா தொர பஞ்சமாக தண்ணீர் திறந்துவிட வேலூர் விவசாயி ஒருவர் வந்து மனு கொடுக்கிறார். ஐயா, நேரமாச்சு, வீட்டுக்கு போகலாமா? யாராச்சும் வெளியில இருக்காங்களா பாரு. ஐயா, யாரும் இல்ல. யாரும் இருக்க மாதிரியே தோன்றுது. ஐயா, இங்க 2 பேர் இருக்காங்க ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, நான் ஒரு விவசாயி. நான் வேலூர் மாவட்டத்திலிருந்து வரேன் ஐயா. ஐயா, எங்க ஊர்ல வந்து ஐயா தண்ணி இல்லையா, தண்ணி பஞ்சத்துக்காக வந்திருக்கோம் ஐயா. குடிக்க கூட தண்ணி இல்லையா, விவசாயம் பண்ண கூட தண்ணி இல்லையா, இந்த ஆண்டு வருமானமே இல்லையா. நீங்க தான் ஏதாவது பண்ணி தரணும். ஆமாயா, இந்த ஆண்டு தண்ணி குடிக்க கூட தண்ணி இல்லையா, குடிக்க கூட. நீங்க தான் ஏதாவது ஒரு வழி. அதிகாரி கிட்ட சொல்லி நல்லா இன்ஜினியரை பார்க்க சொல்லுங்க. ஐயா, அதிகாரி ஐயா, ஐயா வந்து ஒரு நல்ல இன்ஜினியரை பார்த்து கூட்டிட்டு வர சொன்னாங்க ஐயா. அதிகாரி வேலூர் தண்ணி பஞ்சத்தை போக நீங்க ஆம்பூர்ல இருந்து வேலூர் வரைக்கும் தண்ணி எடுத்துட்டு போக ஒரு வரைபடம் வரைஞ்சிட்டாங்க. ஐயா, ஆம்பூர் பள்ளம் 100 மைல், பள்ளத்திலிருந்து மேலுக்கு மேல தண்ணி எடுத்து போக முடியும். இது சொல்லாம உன்னை கூப்பிட்ட, நீ என்ன பண்ற எனக்கு தெரியாது. ஒரு வரைபடம் வரைஞ்சுதான் நீ ஊரை விட்டே போகணும். சரிங்க ஐயா. கலாம் தற்போது ஒரு வரைபடத்தை வரைந்துவிட்டு காமராஜரிடம் கொடுக்க வருகிறார். ஐயா, இல்ல தூங்கிட்டு இருக்காரு, எழுப்பவா? வேணாம்,
இந்த வரைபடம் கேட்டதும் அவரிடம் கொடுத்துடுங்க. சரி, அப்படியே கட்டும். ஐயா, கலாமணிக்கு ஒரு இன்ஜினியர் வந்து இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க ஐயா. வா, எவ்வளவு அழகா இருக்கே! இப்பயே நான் கலமை பார்க்கணும். காமராஜர் வரைபடத்தை பார்த்துவிட்டு அழகா இருக்கிறது என்று சொல்லி கலாம் வீட்டிற்கு சென்று இப்பொழுது செல்கிறார். ஐயா, நீங்களா? எழுப்பியிருக்கலாம் ஐயா. பரவாயில்ல, நீ ஏன் தூக்கத்தை போக்கலாம், உன் தூக்கத்தை நான் போக்கலாமா? நீ தந்த வரைபடம் ரொம்ப அழகா இருந்துச்சு, நன்றி. அதிகாரியிடம் கல்லணையை கட்ட அதிகாரியிடம் பேசுகிறார். முத்து, இந்த வரைபடம் பார்த்து இக்கான ஏற்பாடு செய்யுங்கள். சரி ஐயா. அதிகாரி, இந்த வரைபடத்தை வைத்து ஒரு கட்டணை கட்டுங்கள். தற்போது காமராஜர் கல்லணையை திறந்துவிட செல்கிறார். Speech by Aditi, 7th standard. Good morning to the principal, teachers and my dear friends. Today I am here to deliver a speech on Palvi Nandai Kamaraj. Kumaraswamy Kamaraj, popularly known as Kamaraj, was an Indian independent activist, freedom fighter and a politician. He was born on 15th July 1903 in Virudhunagar, Tamil Nadu to Kumaraswamy Nadar and Shivagami Ammar. He was first named as Kamachi but later changed to Kamaraj. His father died when he was 6 years old, so he quit out of the school to support his mother. After quitting school, he started working in his uncle's shop. During that time, he attended many public meetings and speeches of great Indian leaders and freedom fighters. Through that, he was very passionate for the country and was also motivated by the freedom struggles. Kamaraj considered Gandhiji as his political idol and took part in various freedom struggles such as Salt Satyagraha movement, non-cooperation movement and Quit India movement, etc. He was in jail for over 8 years for participating in freedom struggles. He was elected as the Chief Minister of Tamil Nadu.
Kamarajar's government was also known as the golden period of Tamil Nadu. His first move as the chief minister was the opening of about 6,000 schools. He was also elected as the president of Indian National Congress in the year 1963. He played a vital role in bringing back Lal Bahadur Shastri and Indira Gandhi in power as the Prime Minister of India. This powerful act gained him the title Kingmaker. He was also fondly called Kalvi Tandai by the people of Tamil Nadu. This powerful act gained him the title of Kingmaker. And next, he died on 2nd October 1975 at the age of 70. This legendary man was honored by Bharat Ratna in the year 1976 after his death. I would like to conclude my speech with a powerful quote once said by Kamarajar. If you want to make your dreams come true, first you have to believe in yourself completely. Thank you. உலகம் போற்றும் முத்தமரே, எளிமையாய் வாழ்ந்து காட்டியவரே, கல்வி சாலைகளை அமைத்தவரே, ஏழைகளின் கனவு நாயகனே, கர்ம வீர காமராஜரே, நன்றி. Speech in Tamil by Hashni, 9th standard. இந்த நாடகத்தில் நாம் பார்த்ததை போலவே காமராஜரை பற்றி சில வரிகளை கூற வந்துள்ளேன். விருதுநகரின் வீரன், படிக்காத மேதை, பகுத்தறிவு பகலவன், கரைப்படியா கரங்களுக்கு சொந்தக்காரர், கர்ம வீரர் காமராஜர். இவருடைய பெற்றோர் குமாரசாமி நாடார், சிவகாமி அம்மாள் ஆவார். இவருடைய இயற்பெயர் காமாட்சி என்பதாகும். இவருடைய தாயார் இவரை மிகுந்த நேசத்துடன் ராஜா என்று அழைப்பார். பின்னர் அதுவே காமராஜர் என்று மாறியது. தனது தொடக்க கல்வியை தனது சொந்த ஊரிலேயே தொடங்கினார். 1908ஆம் ஆண்டு ஏனாதி நாராயணா வித்யாசாலையில் சேர்க்கப்பட்டார். பின்னர் அடுத்த வருடமே சத்ரியா வித்யாசாலா பள்ளியில் சேர்ந்தார். 6 வயதில் இருக்கும் பொழுது தந்தை இறந்ததன் காரணமாக பள்ளி படிப்பை தொடர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட காமராஜர் அவர்கள் தனது மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார். சிறு வயது முதலே சுதந்திர போராட்ட தலைவர்களின் பேச்சுகளால் கவரப்பட்ட காமராஜர் அவர்கள் 1920ஆம் ஆண்டு தன் 14வது வயதில் காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். தனது 9 ஆண்டுகளை சிறையில் கழித்தார். காங்கிரஸ் கட்சியின் முதன்மை பேச்சாளரும் தலைவருமான சத்யமூர்த்தி அவர்களை தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். 1953ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு முதல் முறை முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற ஔவையாரின் வரிகளுக்கு ஏற்ப தனக்கு முந்தைய ஆட்சிகளால் மூடப்பட்ட 6000 பள்ளிகளை திறந்து வைத்தார். 1000 ஆலயங்களை கட்டுவதை விட ஒரு பாடசாலையினை கட்டுவது சால சிறந்தது என்ற வரிகளுக்கு ஏற்ப 17000 பள்ளிகளை திறந்து வைத்தார். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், வயிறு காய்ந்தால் படிப்பது எப்படி என்று காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். பள்ளி சீருடை திட்டத்தையும் கொண்டு வந்தார். ஆங்கிலேயர் ஆட்சியில் 7% இருந்த கல்வி கற்றோர் விகிதம் பின்னர் இவர் ஆட்சியில் 37% அதிகரித்தது. பள்ளியில் மட்டுமல்லாமல் தொழில்துறை, வேளாண்மை திட்டம், நீர்ப்பாசன திட்டம் போன்ற அனைத்து துறைகளிலும் 3 முறை முதலமைச்சராக வெற்றி பெற்றாலும் கூட இவர் 1963ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று பணியினை ராஜினாமா செய்தார். 2 முறை முதலமைச்சராக வாய்ப்பு கிடைத்தாலும் கூட மற்றவர்களுக்கு விட்டுக் கொடுத்ததால் இவரை கிங் மேக்கர் என்று அழைத்தனர். திருமணமாகாமல் வாழ்நாள் முழுவதும் மக்கள் பணியாற்றிய காமராஜர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி தன் 72ஆம் வயதில் காலமானார். பெறுவதெல்லாம் நமக்கில்லை, ஊருக்கே உழைத்து சென்றாய், வாழ்வதெல்லாம் வாழ்க்கை இல்லை, மக்கள் மனதில் என்றும் நீங்கா இடம் பிடித்த காமராஜர் அவர்களை நம் உயிர் உள்ளவரை போற்றுவோம். நன்றி. காலம் நீ நீண்டு வாழ வேண்டும், ஆழம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பல்லு வேண்டும், எட்டு தீர்த்து புகழ வேண்டும், எடுத்துக்காட்ட ஆக வேண்டும், உலக பார்த்து புகழ உலக காத்து
ஐயோ பிறநாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் என்னென்ன பண்ணினாருன்னு நம்ம கேட்டோம் இல்லையா? அவர் செஞ்சதை நாமளும் ஃபாலோ பண்ணணும். இளைஞர்களாகிய நீங்கள் தான் என்ன பண்ணின மாதிரி நீங்க இந்த வயதுல எது நினைச்சாலும் அதை